Hi friends, good morning to all. எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. அதாவது எந்த பக்கம் பெரிய மூமெண்ட்டில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ளஸ் மைனஸ் அப்படி ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பை சைடு ஸ்கேல்பிங் எடுக்கலாமா இல்லை சேல் சைடு எடுக்கலாமா அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸோ இல்லை 70 to 80 பாயிண்ட்ஸ் மைனஸோ இருந்தால் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து அந்த ஸ்கேல்பிங்கில் ஈஸியாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதே மார்க்கெட் வந்து 20 to 25 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் ரொம்ப வந்து ரிஸ்க்காக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி ஃபேவராக வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிடலாம். அதாவது ஃபேவரான மார்க்கெட் மூமெண்ட் எந்த பக்கம் கொடுக்குதுன்னு பார்க்கலாங்க. இன்னும் வந்து ஒரு டைரெக்ஷன் மார்க்கெட் பிடிக்கல. ஸோ டைரெக்ஷன் பிடிக்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நேற்று நம்ம லைவ் ட்ரேடிங் ஒரு வீடியோ போட்டு 77 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுது. அது வந்து பெரிய அளவுக்கு யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்காம தெரியல. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன எதுவும் தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த ஸ்கேல்பிங் நமக்கு அமைதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாருங்க. ஜஸ்ட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு ஒரு என்ன சொல்கிறது அப் மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாததை கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா இந்த டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மூமெண்ட்டே இல்லைங்களா, மேலேயும் கீழே போனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சைடு ட்ரை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவ் சைடு தான் மூமெண்ட் கொடுத்து ப்ரெசண்ட்டு. மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ நம்ம சேல் சைடு நம்ம இருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த ஹை கூட பாருங்கள். இந்த சில விஷயம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் புதிய ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் நம்ம வீடியோஸ் வந்து தாமதமாகிட்டு இருக்குது. லாஸ்ட் 20 days 1 month வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் என்னுடைய வெபினார் பிஸிலையும் கொஞ்சம் இருந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் பார்க்கலாம். ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம இதுக்கு கீழே சேல் எடுப்போம். நம்ம எப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க என்டர்டெயின்மெண்ட் வீடியோ அப்படின்றாங்க. அது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான். அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்களோ அதுவே அவங்க ஆவாங்க. அவங்க லேர்னிங் பர்பஸில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இல்லை அவங்க டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்க உண்மையிலே டைம் பாஸ்க்கான வழி தான் போவாங்க. அவங்க நிறைய விஷயத்தில் வந்து நமக்கு தேவையான விஷயம் நிறைய கொட்டி கிடக்கு. அதை எடுத்துக்கிற பார்வையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏன் சேல் சைடு வியூ என்னோடய வியூ ஏன் வருது பாருங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டு லோயர் ஹை கிரியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான். அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். வந்தால் மட்டும்தான் நான் சொல்ல சேல். இல்லை ஹையில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே நான் உங்களுக்கு சேல் எடுங்கன்னு சொல்ல வரல. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரிஜெக்ட் ஆனால் மட்டும் சேல் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோவுக்குன்னா நெக்ஸ்ட் இந்த லோ வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாங்க. உங்களுக்கு ஹை பையன் சைடு போனோம் அப்படின்னா அகைன் உங்களுக்கு 36,900 பிரேக் ஆகிட்டு மேலே போனால் மட்டும் பையன் சேல் எடுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நாங்கள் பிரேக் அவுட் ஆகிடுச்சு நம்ம பை எடுக்கிறேன் அப்படின்னா சேஃப் இருக்காது. இப்போ நிறைய பேர் என்ன இங்கே 10 லைன் ட்ராப் பண்ணுவாங்க. 10 லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு நம்ம பை எடுத்துலான்னுவாங்க. அது வந்து சேஃபாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்குது, லோயர் ஹை ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ப்ரைஸ் நம்ம சைடு வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா, இந்த இடத்துல எதாவது பையோ சேலோ எதாவது எடுத்துடலாமே அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ரைஸ் ட்ரிகராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆக ட்ரை பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டால் உங்களுடைய லைக்ஸ் மூலிமா
தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குது இல்லை சார் இதே மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் லைக்ஸ் பொறுத்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அதே சமயத்தில் அந்த டெலிகிராம் சேனலில் வந்து என்னுடைய பை சைடு வியூ சேல் சைடு வியூ அப்படியே சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அந்த ஒரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்தில் மட்டும். ஆனால் நம்ம ஃப்ரீ லேர்னிங் சொல்லித்தர சொல்ல வந்து அதை யாரும் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதாவது அவங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலையே. அதாவது கமெண்ட் மூலிமா தெரியுங்க, சார் இந்த விஷயம் சொல்லுங்கள் இல்லை இந்த விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு தெரியுங்க. டிஸ்லைக் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறீங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ டிஸ்லைக் பண்ணுறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு டிஸ்லைக் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சப்போர்ட் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சேல் என்ட்ரி எடுக்கலாம். அதில் வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த இதில் பிரேக் அவுட்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த இதில் பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். பார்க்கலாம் இருங்க. ஏன்னா மார்க்கெட் இன்னும் டைரெக்ஷன் பிடிக்கல. ஒரு டைரெக்ஷன் பிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தைரியமாக ஓகே பை சேல் அப்படி எடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி எடுத்து ரிஸ்க் ட்ரேட் தான் நம்ம எடுக்க போகிறது. வந்து இன்றைக்கி வந்து ரிஸ்க் ட்ரேட், ஆனால் ஸ்கேல்பிங் ஒரு குயிக் மூவ்மெண்ட். இது 1 மினிட் டைம் ஃப்ரேம். இது இந்த மாதிரி டைமில் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணாலும் பெட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த டைமில் வந்து ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு சொல்லலாம். ட்ரேடிங் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுறதும் இன்னும் பெட்ரு. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாப்பில் 80 பாயிண்ட்ஸ் எஸ்எல் கொடுக்குறது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அதாவது 1:1னா அந்த டார்கெட் கொடுக்குறது வந்து உங்களுக்கு டார்கெட் எல்லாம் வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு மைண்ட் செட் வந்து டியூன் ஆகிட்டு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்டேட் பண்ணுறேங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் நம்மளுடைய ஃபேவர் சைடு வரல அப்படின்னா நம்மளோட வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கூடாது. ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம சைடு சேல் சைடு போட்டிருக்கோம் ஆர்டர். ஆனால் சேல் சைடு வரவே இல்லை ப்ரைஸு. ஆனால் வந்து மேலே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம பை சைடு போகலாமா, நம்ம டபுள் பாட்டமாக அமைஞ்சிருக்கு, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இந்த மாதிரிலாம் போகலாமா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டடி பண்ண பிறகு ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்கேல்பிங் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்னால தான் உங்களுக்கு சென்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ கொஞ்சம் டைமிங் எடுக்கிறதுனால வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். டைம் இருக்குது இப்போது. அதாவது 36,620 பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சேல் எடுப்போம். அது வரையிலும் சேல் கிடையாது. மேலே போயிடுச்சு அந்த இடத்துல மேலேருந்து வரலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல எப்போ பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்போ தான் சேல் நம்ம. ஓகே, இன்னமும் மூமெண்ட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னமும் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுக்கல. அந்த 32, 35, 40, 50 ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து கவனமாக இருக்கணும். ஏன் அந்த தான் கம்மியான ஒரு இந்த பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால மேலே போக ட்ரை பண்ணுறது, கீழே வர ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி டைமில் எஸ்எல் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டைம் ட்ரேட் எடுக்கணும். இல்லை இந்த டைமில் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணி எடுத்து பெட்டர். ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்காக மட்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது 36620 கீழே போனால் சேல், 36535 டார்கெட் வந்து புக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எஸ்எல் வந்து 36721 வந்து எஸ்எல் அப்படின்னு சொல்லி 36702 வந்து எஸ்எல் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதுனா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், 5S, ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மளுடைய சேல் ஆர்டர் ட்ரிகர் ஆக போகுது. ஏன்னா மேலே 2 டைம் வந்து மேலே போட்டு ட்ரை பண்ணுது. ஸோ 3வது டைம் வந்து கீழே வந்திருக்கு. பார்க்கலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட நேற்று கூட பாருங்கள் சென்ட் பண்ணியிருந்தேன். நேற்று சென்ட் பண்ணல நினைக்கிறேன். September 1. ஓகே, டாடா ஸ்டீல் பாருங்கள்.
இது டார்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணது. இது டார்கெட் ஆனதுக்கப்புறம் டார்கெட்டுக்கு முன்னாடி பாருங்கள் 1447க்கு அப்புறம் வந்து பை பண்ணுங்கள் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். 1454 டார்கெட் புக் பண்ணிவிடுங்க. 1439 வந்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. இது ரீசன் என்னென்னாக்கா ஒரு ரீசன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து அங்கேருந்து மேலே போனால் பை அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் அது. இது வந்து நீங்கள் லேர்னிங் பர்பஸாக எடுத்துங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வேணாம். இது வந்து டார்கெட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சார்ட்டில் லைவ் சார்ட்டில் கூட போய் பார்க்கலாம். அதை நேற்று கண்டிஷன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அது 5 minutes டைம் ஃப்ரேம். அது ஐ திங்க் டெலீட் ஆகிடுச்சா இல்லைன்னு தெரியல. இல்லை டெலீட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகே, இது வந்து நாளைக்கு 31st சார்ட் இது. ஓகே, அதே மாதிரி டிசிஎஸ்லேயும் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும், ட்ரா பண்ணியிருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிரேக் அவுட், ரீடெஸ்ட், பை, ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக முன்னாடியே சென்ட் பண்ணிட்டு இருந்தது. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன் இருக்காது. இது பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இது நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் அது மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும், தன்னால் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே ரெகுலராக வந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா பேருக்காக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ பர்மனெண்ட்டாக இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் மந்த்லி 750 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி நம்மளுடைய ப்ரைஸ் ட்ரிகர் ஆச்சா இல்லையான்னு பார்க்கலாருங்க. அது ஒரு ஸ்கேல்பிங் தான் 1 minute தான். இது இன்றைக்கி ரொம்ப ரிஸ்கி ட்ரேட் எடுத்துருக்கு நம்ம. ஏன்னா அந்த எஸ்எல் வந்து ஒரு ஜீரணிக்கிறதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும், வேறு எதுவும் இல்லை இதில். ஓகே, இன்னும் ட்ரிகர் ஆகலை. சப்போர்ட் இருக்குது, ட்ரை பண்ணுது நிறைய. பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, ட்ரை பண்ணுறது. இங்கே சப்போர்ட், இந்த மார்க்கெட் ஓப்பனாக இருந்து கூட இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா சப்போர்ட் இருக்குது, நிறைய ட்ரை பண்ணுது. ஆனால் பிரேக் ஆகிடுச்சுன்னா ரொம்பவும் ஒரு பெரிய ஃபால் பார்க்கலாம். ஸோ அந்த டார்கெட் லெவல் கூட அதுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேல் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. பார்க்கலாம், இங்கே நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகுதா இல்லை கீழே வந்து ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சோ அதை பார்க்கலாம் இருக்கேன். கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் டார்கெட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட எஸ்எல் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. அதாவது இன்னொரு 20 பாயிண்ட்ஸ் மேலே 10 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்தால் நம்மளோட எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ட்ரேடிங்க்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்ன, மார்க்கெட் மூமெண்டம் எப்படின்னு பார்த்தோம். ஓகே, 30 பாயிண்ட் இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 80 பாயிண்ட்ஸ் 82 பாயிண்ட்ஸ் நம்மளால் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும், நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குதா பாருங்கள். அதாவது ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் இருக்குதா பாருங்கள், இல்லை 40 பாயிண்ட்ஸ் இருக்கா பாருங்கள். உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. ஒன்லி ஃபார் அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும் இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த எஸ்எல் வந்து உங்களை எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ இல்லை டார்கெட் வருமோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து இருக்கிற வரையிலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வேளை இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, என்ன பண்ணோம், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, என்னுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட் 82 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன்.
இதை மைண்ட் செட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்டினியூ வந்த முடியலனா 3 to 4 days வந்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு வந்தது. ஓகே குட். இப்போ இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, அதுவும் பிஸ்னஸில் வந்து இதுவும் வந்து பார்ட் ஆஃப் த இதுவும் ஒரு பார்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நம்ம டெய்லி டார்கெட்டை வந்துட்டு இருக்கணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வர முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாலும் சரி டார்கெட் வந்தாலும் சரி உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எவ்ரி கேண்டில் வந்து டெய்லி நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும். நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு டார்கெட் கிட்ட போய்ட்டு திரும்ப எஸ்எல்லும் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஓகே, நான் ஏன் சேல் சைடு எடுத்தேன்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஹை ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ரெண்டாவது ரீசன் 200 EMக்கு கீழும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ப்ரைஸ். ஸோ மல்டிபிள் நமக்கு எல்லாமே வந்து செல்லிங் சைடு ஃபேவராக இருந்ததுனால வந்து சேல் எடுத்தது. என்னென்னா ஒரே ஒரு நம்ம கவனிக்க விஷயம்னா ரிஸ்க் ட்ரேட் எடுத்தோம். அதாவது மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லை. இதே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 100, 150 பாயிண்ட் 200 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்ததுன்னா ஓகே, இன்னும் ஒன்று உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு எஸ்எல் வருதான் டார்கெட் வருது தான். வெயிட் பண்ணி திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டேபிள் நிற்குது. ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிடுச்சுன்னா ஓகே, நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான ஸ்டாப் லாஸ். அது தெரிஞ்சுங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டாங்க பயத்துலையோ இல்லை ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா அவங்க தெரியாமல் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பயமோ பதட்டமோ இருக்கும். தெரிஞ்சு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற இடம் கரெக்டான இடம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா பயமும் போயிடும், பீதி இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அடுத்த ட்ரேட் வந்து அவங்க ஒரு கரெக்டான ஒரு யூகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டனபிளாக நிற்குதுன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ரீடெஸ்ட்காக கீழே வருது. இந்த ரீடெஸ்ட் உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா மேலே போய்டும். இல்லை ரீடெஸ்ட் வந்து ஃபேக்காக இருந்தது, ஒரு பிரேக் அவுட் ஃபேக்காக இருந்ததுன்னா கீழே உள்ளே வந்து அகைன் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும். பார்க்க அந்த ட்ரெண்ட் லைனு உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக இருந்தான்னு பார்க்கலாம். ஏன்னா மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லைங்களா, மேலே இந்த 36, 720க்கு மேலே 740, 720 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னவோ கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அது திரும்பவும் கீழே வருமா திரும்பவும் மேலே வருமா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம லிமிட் வந்து முடிஞ்சுது. திரும்பவும் நாளைக்கே வேறு ஸ்டடி பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி தான். எங்கே ஸ்டாப் லாஸ் சேஃபான இருக்கும், எங்கே நம்ம ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் போகணுமா, இல்லை மூமெண்ட் இருக்குதா இல்லையா, எல்லாமே அலசி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். அப்படியும் உங்களை மீறி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன்னா ப்ரைஸ் பாருங்கள், இந்த நம்ம எதிர்பார்த்த மூமெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்தால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ப்ரைஸ் இந்த ஃபாஸ்ட்டில் கீழே வந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக டார்கெட் வந்திருக்கும். பையர்ஸ் வந்து ஆர்வம் தெரிவிக்கிறாங்க. அதில் வால்யூம் கம்மியாக தான் இருக்குதுன்னா பையர்ஸோடைய பவர் அதிகமாக இருக்குது அதில். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எல் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மேலே அப்பர் சைடு. ஸோ எஸ்எல் வந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டா மேலே ஈஸியாக மேலே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு தெரில. உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரியல சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வியூவை வந்து கமெண்ட் மூலிமா தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.